யூடியூப் ரூட்டஸ் ரீட்ஸ் நடத்தும் யார் இந்த மணியம்மையார் அன்னை மணியம்மையார் குறித்த கலந்துரையாடல். சிறப்பு விருந்தினர்கள் தோழர் விடுதலை ராசேந்திரன், தோழர் இந்திரகுமார் தேரடி, தோழர் ரவுத்ரா, நோக்க உரை தோழர் மைனர், ஒருங்கிணைப்பு தோழர் ஹரிணி ராஜா. நாள் 22/3/2026 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு. இடம் திவிக தலைமை அலுவலகம், மயிலாப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அட்டை மனைவியுடைய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு நேற்று மும்பைக்கு சென்றிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அந்த நிகழ்ச்சிக்கு போகலைன்னா சுயமரியாதை மூமெண்ட்டுக்கு ஒரு பெரிய இடுக்கு ஏற்பட்டுரும். அந்த வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போகலைன்னா சமூக நீதிக்கு பெரிய இடுக்கு ஏற்பட்டுரும். அந்த வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போகலைன்னா பெண்ணுரிமை பயங்கரமாக பாதிக்கப்படும். அந்த வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போகலைன்னா பிஜேபியை இங்கே நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. அந்த வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போகலைன்னா 41 பேர் ஏன் செத்தாங்க அப்படிங்கிற உண்மை வெளியில் வராமல் போயிடும். அதனால் அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணால் தான் இந்த கேள்விகளுக்கான விடையே நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு நேற்று விஜய் அவர்கள் போயிட்டு வந்திருக்கிறாப்புல. இதில் நம்ம கேட்க வேண்டிய பல குறுக்கு கேள்விகள் இருக்குது. அதோட விஜயை பிஜேபி தான் இறக்கி விட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பல முறை சொல்லிட்டு வந்திருக்கோம். அதில் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு பின்னாடி அதில் ஒரு இக்கு இருக்குது. அது இங்கே இக்கு என்ன அப்படிங்கிறது சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அட்லி மனைவிக்கு வளைகாப்பு மும்பையில். அந்த வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக விஜய் நேற்று கிளம்பி போனார். கிளம்பி போகும் பொழுது வீட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே விஜய் மும்பைக்கு செல்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தி எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் வந்துருச்சு. அப்போ வீட்டிலேருந்து அந்த கார் வெளியில் வர்றது, வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த கார் கடந்து போகிறது, அப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தது, இப்படி எல்லாத்தையுமே மீடியாக்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரூர் சம்பவத்துக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்னா, எங்கள் தலைவரை இட்டுன்னு போகிறது தான் கஷ்டம். எங்கள் தலைவரை வெளில இட்டுன்னு வந்தாலே அப்படியே வந்து சர்க்கரையை எறும்பு மொய்ப்பது போல் மொய்ப்பது போல் முச்சிடுறாங்க இல்லைங்க. இந்த ரசிகர் கூட்டத்துக்கிட்டேருந்து என் தலைவரை இட்டுன்னு போகிறதா கஷ்டம்னு சொன்னாப்லையே. இப்போ மும்பைக்கு இட்டுன்னு போகிறப்பையும் அதே கூட்டம் வந்துருக்கணுமா இல்லையா? அங்கே இட்டுன்னு வரும் போதும் அந்த ரசிகர்கள் வந்து முச்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னாக்கா வெளியில் கிளம்பிட்டாரு, வந்துட்டார், காரில் ஏறிட்டார், போயிட்டுருக்காரு, ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டார், அங்கே போய் மும்பையில் இறங்கிட்டார், மும்பையிலேருந்து வெளில வந்துட்டார், அப்புறம் அட்லி வீட்டுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு எல்லா அப்டேட்டையும் இதே மெயின் ஸ்ட்ரீம் சந்திச்சார் இல்லையா? அப்போ கரூருக்கு போகும் பொழுது அதே அப்டேட் தரும் பொழுது வந்த கூட்டம் ஏன் இங்கு போகும் பொழுது அந்த கூட்டம் வரவில்லை? ஏன் வரவில்லைன்னா, அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம். கரூரில் நடக்கும் பொழுது அந்த மொய்க்கின்ற கூட்டம் இருக்கு இல்லைங்களா, ஒரு வாரமாக உங்கள் விஜய் வர்றேன், இந்த வந்துட்டேன், உங்கள் சங்கி வர்றேன், உங்களுக்காக வர்றேன், இறங்கி வர்றேன், ஏறி வர்றேன், படுக்க போட்டு வர்றேன், குனிஞ்சு வர்றேன், நிமிந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு சில சிறப்பான பாடல்கள் போட்டு அப்புறம் மெயின் ஸ்ட்ரீமில் பூஸ்டப் பண்ணி அவர் ஏறிட்டார் இறங்கிட்டார்னு சொல்லி 8:45 வர வேண்டிய ஆள் 12:45 ஒரு இடத்துக்கு வந்தார் நாமக்கலுக்கு. அப்புறம் 12:45 கரூருக்கு வர வேண்டிய ஆள் நைட்டு 8:45 வந்தாப்புல. அப்போ இவ்வளவு தாமதம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது கூட்டம் சேரலை, அதனால் கூட்டம் சேரட்டுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். அப்போ அந்த கூட்டத்துக்கு ஏன் லேட்டாக போனீங்க அப்படிங்கிற சிபிஐடைய கேள்விக்கும் விஜய் இன்னும் பதில் சொல்லலை. அப்போ அதே விஜய் தான் நம்ம அட்லியுடைய மனைவியோட வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக ஆன் டைமுக்கு போய் ரீச் ஆயிருக்காப்புல. அது எப்படிப்பா ஒரு பணக்காரவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்குனாக்கா அது எப்படி கரெக்டாக ஆன் டைமுக்கு போய் ரீச் ஆகுறீங்க? அது அட்லி வீட்டு வளைகாப்பு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அல்லது இன்னும் பெரிய ஒரு தயாரிப்பாளர்களுடைய வீட்டில் நடந்த கல்யாணம், அதாவது சோடி போட்டு போனாங்கல்ல சோடி, அந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் விஜய் வந்து சோடி போடாமல் தனியாக போனாப்புல. அது ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர்களுடைய வீட்டில் நடந்த ஒரு திருமண ஃபங்க்ஷன். அது அந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இப்படி பணக்காரர்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அது எப்படி கரெக்டாக ஆன் டைமுக்கு போய் இறங்குற? ஏழைபாளைகள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த உன்னுடைய ரசிகர்கள், உன்னுடைய கட்சி தொண்டர்கள், உன்னை பார்க்க விரும்பும் நலம் விரும்பிகள், அவங்க உன்னை பார்ப்பதற்கு 8:45 கூடியிருக்காங்க, 12:45 கூடியிருக்காங்கனாக்கா அவங்கள பார்க்கறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட எப்படிப்பா 6-7 மணி நேரம் லேட்டாக போகிற நீயே? அதுவும் எப்படி கரெக்டாக ஆன் டைமு சோடி போட்டு போய் இறங்குறீங்க? மும்பைக்கு விஜயும் திரிஷாவும் சோடி போட்டு போய் இறங்கியிருக்காங்க. இப்போ இவங்க போனது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா சும்மா இருக்கணுமா இல்லையா? அந்த அம்மா எங்கேயோ ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு ஐ மீன் மும்பை அப்படின்னு அந்த அம்மா ஒரு போஸ்ட் போடுது. பார்த்தோம்னாக்க பூரா கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. ஏமா கொஞ்சம் எலெக்ஷன் முடிய வரைக்கும் சும்மா இருக்க மாட்டியா? அந்த பாவி சும்மா இருந்தால் கூட இந்த படுபாவி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாலே, எங்கேயாவது சண்டையில் எடுத்து விட்டுறாள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் காரி துப்பிட்டு இருக்காங்க அந்த அம்மாவை. அந்த அம்மா போஸ்ட் போடுது, அவ்வளோதான். காரி துப்புறதுனா 2 பேரும் சேர்த்து காரி துப்புங்க, அப்படி இல்லைனா இவனை காரி துப்புங்க. அதுக்கு அந்த அம்மா மட்டும் தனியாக காரி துப்பணும். அப்போ வீட்டுக்குள்ளே சண்டை வரட்டும், அந்த சண்டை அதிகமாகட்டும், வெளியில் இவனுடைய இமேஜ் காலியாகட்டும், அல்லது வெளியில் வந்து இவனை காரி துப்பி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அதை டைல்யூட் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த அம்மா போடுது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த அம்மா மும்பையிலேருந்து ஃபோட்டோ உண்மையானாக்கா உண்மை. ஆனால் அந்த அம்மா நேற்றுக்கு மும்பையிலேருந்து ஃபோட்டோ போடல. பலரும் இது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அம்மா 6 நாளைக்கு முன்னாடி இந்த ஏகா லக்கானின்னு நினைக்கிறேன் அவருடைய பேர், அவர் வந்து ஒரு பெரிய காஸ்டியூம் டிசைனர்,
அவர் பொன்னியின் செல்வன் படத்துக்குலாம் அவர் தான் காஸ்டியூம் டிசைனு. அந்த ஏகா லக்கானி வந்து அவருடைய திருமணம் 6 நாளைக்கு முன்னாடி அதே மும்பையில் நடந்துச்சு. இவர் சிபிஐ விசாரணையில் இருக்கும்பொழுது அந்த திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்காக தான் திரிஷா போயிருந்தாங்க. ஸோ அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை தான் போட்டிருந்தாங்க. கீழே 6 days எகோன்னு போட்டிருக்கோம். அதை பார்க்காம மும்பைன்னு போட்டோடனே நம்ம ஆளுகளும் எடுத்து போட்டு வெறித்தனமாக வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க திரிஷாவை. அதனால் தவறான தகவல், தயவு செஞ்சு திரிஷாவை யாரும் திட்டாதீங்க. திரிஷா பாவம். அதனால் அவங்க போட்டது 6 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஃபோட்டோவை போட்டாங்க. இப்போ ஆன் டயத்துக்கு போனார், சிங்கிளாக தான் போய் இறங்கியிருக்கு. அப்படின்னா சிங்கிளாக தான் வரும். அதனால் சிங்கிளாக தான் அந்த நிகழ்ச்சியை பட்டம் இருக்கு. நாம் இதில் கேட்குற கேள்வி என்னன்னாக்கா, அது எப்படி உன்னுடைய கூட்டத்துக்கெல்லாம் லேட்டாக போகிற நீ பணக்காரவங்க விட்டு ஃபங்க்ஷன் அது மட்டும் எப்படி கரெக்டாக போய் சேர்ற? இப்போ இந்த இடத்துல மட்டும் உன்னுடைய ரசிகர்கள் ஏன் உன் வண்டிக்குள்ளே விழுகிறது மாதிரி உன் வண்டி நெருக்கி அடித்து முண்டி அடிச்சுக்கிட்டு ஏன் உன் கூட வரலை? ஏன்னா இதுவும் நிகழ்ச்சி செய்தியாக இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் அத்தனை பேர் செத்தாங்க இல்லையா? அதே மாதிரியான கூட்டம் ஏன் மும்பையில் உனக்கு வரல? அல்லது இங்கேருந்து சென்னைக்கு போகும் வழியில் ஏன் பனையூரில் உன் வீட்டு வாசலில் ஏன் அவ்வளோ கூட்டம் வரல? இப்போ அட்லி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். இப்போ அட்லி வீட்டு ஃபங்க்ஷன்னா ஒரு 5000 போலீஸ் இறக்கியிருந்தாங்களா விஜய் வர்ற அப்போலாம் கூட்டம் வந்துடுன்னு? அப்படி இல்லைல்ல. அப்போ இங்கே மட்டும் எப்படி கூட்டம் வந்துச்சு, அங்கே மட்டும் ஏன் கூட்டம் வரல? அப்போ அங்கே போலீஸ் 5000 போலீஸ் இறக்கிங்களானாங்க இல்லை. அப்புறம் ஏன் அந்த கூட்டம் வரல? அப்போ இங்கே வந்த கூட்டங்கள் எல்லாம் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி என்கிற நபரால் உருவாக்கப்பட்ட கூட்டம். எலெக்ஷன் டைமில் அவன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இந்த பாருங்க, நேற்று கூட அம்மையார் சசிகலா அவர்களும் ராமதாஸ் என்ன கட்சியில் இருக்காருன்னு நமக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. சசிகலா அம்மையார் என்ன கட்சியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. ஆனாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த 2 கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்கோம். 234 தொகுதியிலும் தனித்து நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எழுதி வச்சுங்க, குறித்து வச்சுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த அம்மையார் சசிகலா அவர்களாக இருக்கட்டும் அல்லது ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் பாருங்கள் அதிமுக பிஜேபி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் போய் சேர்றாங்களா இல்லைங்கிறது மட்டும் பாருங்கள். ஆனால் இருந்தாலும் பாருங்கள், ஒரு கூட்டணி அறிவிப்பு, இந்த பக்கம் ஒரு கூட்டணி அறிவிப்பு, இந்த பக்கம் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டுகள் இத்தனை ஒதுக்குவது அப்படிங்கிறது திமுக கூட்டணி அதை ஒதுக்கிக்கிட்டு அதில் சில குழப்பங்கள், விசிகா வந்து இத்தனை சீட்டுகள் கேட்குது, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. தாவேக்க வேலுமுருகன் வந்து இருக்காரா இல்லையான்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 5 சீட்டு ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களா, ஏற்றுக்கிட்டான்னு சொல்கிறாங்களா, அதுவும் நமக்கு தெரியல. இப்படியா பல குழப்பங்கள், அது சீட்டுகள் வந்து ஒதுக்குறதுல இன்னமும் அந்த பேச்சுவார்த்தை இழுபறில் தான் போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திமுக வந்து அந்த போட்டியிட நபர்களால் இன்டர்வியூஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படி இந்த காரசாரமாக தேர்தல் வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. திராவிடர் விடுதலை கழகம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிரச்சாரத்தை அறிவிச்சு போயிட்டு இருக்காங்க. 30 கூட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க. இது சென்னையில் மட்டுமே 30 கூட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க. அதுவும் இந்தியா தமிழ்நாடு முழுக்க 1000 கூட்டம் பிளான் பண்ணி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தேர்தல் வேலைகள் ஒரு பக்கம் மும்முரமாக நடக்கும் பொழுது இந்த முண்டக்கலப்பையை பாருங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, சிபிஐ விசாரணைக்கு போகிறான், அங்கே போய் பாட்டில் எடுத்துகிட்டு போய் மாட்டுறான். அப்படி இல்லைனாக்கா எங்கேயாவது கோவாவுக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் கிளம்பி போகிறான். அப்படி இல்லைனாக்கா இந்த பக்கம் யாராவது வீட்டு வளகாப்பு, கல்யாணம், காது குத்து, கருமாதி இதுக்கு சோடி போட்டு போயிட்டு இருக்கா. ஏண்டா தேர்தல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, தேர்தல் வேலையை பார்ப்பியா? உட்காந்துக்கிட்டு கல்யாணம், காது குத்து, கருமாதி, கோவாவுக்கு போகிறது, தாய்லாந்துக்கு போகிறது, ஒன்று இந்த வீட்டில் இருப்பேன் இல்லை அந்த வீட்டில் இருப்பேன்னு வீடியோ போடுறது. நீ என்ன வீடியோ போட்டிருக்கணும்? சிஎம்க்கு போடும்போது, சிஎம் சார் என்னை எங்கேயும் தேட வேண்டாம், நீங்கள் என்னை பழிவாங்கிறதுனாக்க நான் மக்கள் கூட தான் நிற்பேன், நான் மக்களில் ஒருவன், நீங்கள் என்னை பார்க்கணும்னாக்கா வாங்க, நான் மக்கள் கூட எனி டைம் நான் பிரச்சாரத்தில் இருப்பேன், அல்லது மக்களுடைய பிரச்சனையில் மக்களோட மக்களாக மக்களுக்காக என்று போராடி கொண்டு இருப்பேன் அப்படின்னு போட்டால் தான் அவன் தலைவன். இவன் என்ன போடுறான்? வீடியோ போடும் பொழுது, சிஎம் சார் நீங்கள் வாங்க, ஒன்று இந்த வீட்டில் இருப்பான் அந்த வீட்டில் இருப்பான்னு வீடியோ போடுறானாக்கா இவன் எவ்வளோ பெரிய தற்கூரி ஆபாயில் இருப்பான். அவன் ஜெயிக்கணும்னு கட்சி ஆரம்பித்த ஒருத்தவன் இந்நேரம் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போயிருக்கணும். அந்த கட்சி மிக தீவிரமாக எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணணும். குறிப்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் எல்லார் மக்களையும் போய் நேரடியாக பார்த்துருக்கணும். தெருவுக்கு தெருவு உட்காந்து பிரச்சாரம் பண்ணணும், டோர் டு டோர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்துருக்கணும், எல்லா ஊர்கள்லையும் அவருடைய பிரச்சாரம் நடந்திருக்கணும். புது கட்சி மக்களுக்கு தெரியாது, சின்ன போய் சேர்ந்திருக்காரு, யார் சிஎம் கேண்டிடேட்டு, எவன் கட்சி தலைவன், நல்லவனா கெட்டவனா, பாலியல் பொறுக்கியா, பொண்டாட்டியை கைவிட்டவனா, பிள்ளையை கைவிட்டவனா, யாராவது கூட்டு சுற்றுறானா, எதுவுமே தெரியாது மக்களுக்கு. அப்போ மக்கள்கிட்ட போய் சந்தித்து பேசணும். எதிர்கட்சிகள் மீது உள்ள விமர்சனத்தை ரொம்ப டேரிங்காக போய் பேசணும். அப்போ தான் மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்னு. அப்போ எல்லா கட்சிகளும் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருச்சு, தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிருச்சு. புதுசாக கட்சி ஆரம்பிச்சிவன் முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடணும். காரணம் கேட்டது என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த திமுக அரசு எஸ்ஓபி போட்டு எங்களை ஒடுக்குகிறது. அப்போ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு நீங்கள் கூட்டம் நடத்தணும்னாக்கா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும்னு போட்டு யாருக்குமே போடாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நமக்கு போட்டு தாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த வளர்ந்து கெட்டவன் சில்பா குமார் இருக்காங்க, சமீபத்தில் பெரம்பூரில் பேசும்போது நினைக்கிறேன், இப்போ பேசும்போது சொன்னால் இருங்க எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்துச்சு, அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் நடத்துனாங்க. அந்த கூட்டத்தில் பேசும்போது அந்த வளர்ந்து கெட்ட சில்பா குமார் சொல்கிறான்,
இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்க, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் கைக்கு போய் மாறிடும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அப்போ எந்த ஒரு பவரும் இருக்காது, சிஎம்முக்கு பவர் இருக்காது, எல்லா பவரும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் கையில் இருக்கும், அப்போ நம்ம எஸ்ஓபி எதுவும் போட முடியாது அவங்களால, அப்போ பாருங்கள் நம்மளுடைய பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தை எப்படி தெறிக்க விடுறோன்னு பாருங்க அப்படின்னு அந்த வளர்ந்த கட்டவன் சொன்ன ஃபுட்டேஜ் இருக்கு, நீங்களே பாருங்க. அதை என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அன்னையோ நோட்டிபிகேஷனோட முதலமைச்சரோட சைன் அத்தாரிட்டி முடிஞ்சிச்சு, அதோட ஓவர். அப்ப எலெக்ஷன் தேதி அறிவிச்சு நாட்கள் ஆகுது, எலெக்ஷன் தேதி அறிவிச்சு கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இது வரைக்கும் நீங்கள் அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் எங்கே பண்ண போகிறீங்க, என்ன பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க, உங்களோட ஷெடியூல் என்ன, உங்கள் கட்சி தலைவர் எந்த ஏரியாவுக்கு வராரு, உங்கள் கட்சியோட பொதுச்செயலாளர் எந்த ஏரியாவுக்கு போகிறாரு, உங்கள் கட்சியில் மற்ற தலைவர்கள்லாம் எந்தெந்த ஏரியாவுக்கு போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறீங்க, இந்தந்த ஏரியாக்கெல்லாம் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இறக்க போகிறீங்க, கேண்டிடேட்ஸாக யார் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனால் இவன் என்ன பண்ணுறாங்க, முறுக்கி தோளில் போட்டு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போகிறது, அப்புறம் சார்ட்டர் ஃப்ளைட்டில் கோயம்புத்தூர் போகிறது, இதுக்கு கோவா போகிறது, அல்லது சிபிஐ விசாரணை டெல்லிக்கு போகிறோன்னு சரக்கு எடுத்துகிட்டு ஃப்ளைட்டில் ஏறுறது, இப்படியாகத்தான் போயிட்டுருக்கானே தவிர தேர்தலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தவன் இப்படி எவனாவது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானா? ஏன்னாக்கா தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணமே ஒன்று கிடையாது. எப்படி சொல்கிறேன்னாக்கா பிஜேபி தான் விஜயை களத்தில் இறக்கி விட்டுருக்கிறது. ஏன் களத்தில் இறக்கி விட்டுருக்கு? ஏன்னா எப்படியும் பிஜேபியால் தமிழ்நாட்டுக்குள்ளே நிலைநாட்ட முடியாது, அவங்களால காலூன்ற முடியாது என்பது தெரியும். ஆனால் அவங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டுக்குள் எப்படியால் காலூன்ற வேண்டும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். தமிழ்நாட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பிடிச்சிடணும். அவங்க இங்கே எப்படியாவது சிஎம் ஆக பிஜேபியினுடைய கைப்பாவையோ அல்லது பிஜேபியோ நேரடியாக இங்கே காலூன்ற வேண்டுமே தவிர திமுகவோ அல்லது பிஜேபிக்கு எதிரான கட்சிகளோ காலூன்றக்கூடாது என்பதுதான் பிஜேபியோட நோக்கம். அப்போ பிஜேபிக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்கனாக்கா திமுக இருக்குது, விசிக இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்குது. இந்த கட்சிகள்லாம் திமுக கூட்டணிக்குள்ளே ஒன்றிணைஞ்சிட்டாங்க. ஏன்னாக்கா பிஜேபி தான் ஆப்போசிட்டு. பிஜேபி நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்வான் அந்த இந்தியாவில் அப்படிங்கிறது நல்லா தெரியும் இந்த கட்சிகளுக்கு. எப்படி சொல்கிறேன்னாக்கா நீதிமன்றமே கேட்குது, இடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், அல்லது ஒன்றிய அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய மற்ற இந்த மாதிரியான அமைப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே பிஜேபியினுடைய இன்னொரு அமைப்பாகத்தான் செயல்படுகிறதே தவிர அது இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக செயல்படவில்லை, நடுநிலைத்தன்மையோடு செயல்படவில்லை, பிஜேபியினுடைய ஒரு பிரான்ச்சாக தான் செயல்படுகிறத நீதிமன்றம் காரி துப்புது. ஈடி போட்ட எத்தனை வழக்குகள் பிஜேபியின் மீது போடப்பட்டிருக்கு. அப்போ ஈடி போட்ட எத்தனை வழக்குகளில் உண்மையிலே நின்று எத்தனை வழக்குகளுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு, எவ்வளவு வழக்குகள் பொய்யான வழக்குகள். இந்த நம்ம டெல்லியில் சிஎம் இருந்தார் கெஜ்ரிவால், அவர் மீது போடப்பட்ட வழக்காக இருக்கட்டும், அப்புறம் இவர் சோரன் அவர் மீது போடப்பட்ட சிபுசோரனுடைய பையன் நினைக்கிறேன், அவர் மீது போடப்பட்ட வழக்காக இருக்கட்டும். இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இவர் நம்ம செந்தில் பாலாஜி வழக்கு முடித்து வைக்கப்பட்ட வழக்கை திரும்ப தோண்டி எடுத்து செந்தில் பாலாஜி அவர்களை கொண்டு போய் 1.5 வருஷம் உள்ளே வச்சு பிஜேபியில் சேரு, அப்படி இல்லைனாக்கா நீ உள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி 1.5 வருஷம் கிட்டத்தட்ட உள்ளே இருந்தவர் செந்தில் பாலாஜி நிரூபித்தாங்களா? இது வரைக்கும் செந்தில் பாலாஜி தவறு செஞ்சார் நிரூபித்தாங்களா? ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட வழக்கு அது. அதற்கு பிறகு திமுகவில் உள்ள பல முக்கிய புள்ளிகளை சீடியில் பின் பண்ணி அவங்கள சாக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. இவ்வளவு ஏன்? ஒரு சாதாரண ஒரு விவசாயிங்க, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சாதாரண விவசாயி, கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கும் அந்த வயசான கிழவங்களுக்கு, அவங்க மீது ஈடி போச்சு. ஏன் ஈடி போகுதுனாக்கா சாதாரண மாவட்ட பொறுப்பில் உள்ள ஒரு பிஜேபி ஆள், அவனுக்கு அங்கே அவருடைய நிலம் இருந்திருக்கு. அந்த வயசானவங்களுக்கு ஒரு காக்காணி நிலம் வச்சுருந்துருக்காங்க. அந்த காக்காணி நிலம் அவங்க நிலத்தோட சேர்ந்த மாதிரி பக்கத்தில் இருந்திருக்கு. அதனால் விலைக்கு கேட்டிருக்காங்க, ஐயா உசுரோடு இருக்கிற வரைக்கும் இந்த காக்காணி நிலம் தான் எங்களுக்கு சோறு போட்டுருக்கு, நாங்கள் செத்ததுக்கு அப்புறம் வேணால் எங்கள் பேரப்பொருள்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிங்க, நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறத அவங்க பிஜேபி இந்த மாவட்ட பொறுப்பில் என்ன பண்ணிருக்கான், உடனே லெட்ரு எங்கனால ஈடி லெட்ரு போட்டு இந்த மாதிரி அவர் மீது ஈடி வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஈடி வழக்கு பதிவு பண்ணாங்க. சேலம் ஆத்தூர் அதை எக்ஸ்போஸ் பண்ணது யாருனாக்கா நம்ம கரிகாலம் தான் எக்ஸ்போஸ் பண்ணுது. அப்போ இங்கே என்ன நடந்துச்சுனாக்கா அங்கே உள்ள ஒரு காட்டெருமையை அந்த 2 வயசான தாத்தாக்களும் சேர்ந்து வேட்டையாடி கொன்று புதைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது அந்த சவுக்கு சங்கர்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தான். அந்த ஈடிக்கு அப்போ ஈடி சப்போர்ட் பண்ணிட்டு வந்தான். அப்போ சாதாரண கிழவங்கள் மீதே ஈடி பாயும் பொழுது, இங்கே உள்ள திமுகவில் உள்ள அமைச்சர்கள் மீது ஈடி பாயும் பொழுது எனக்கு பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால, அப்போ பிஜேபிக்கு எதிராக உண்மையிலேயே விஜய் இருந்தால் ஏன் ஈடி அவன் மீது பின் பண்ணவே இல்லை? புலி படத்தில் பிளாக் பண்ணி வச்சுருந்தவன், காரை வெளிநாட்டிலேருந்து உள்ளே கொண்டு வரும்பொழுது வரி கட்டாமல் ஏமாத்தினவன், இவ்வளோ வேலைகளை பார்த்தவன், இவ்வளவு திரைப்படங்களில் கோடியாக சம்பாரிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறவன் கண்டிப்பாக பிளாக் பண்ணி அதிகமாக இருக்கவன்ட்டு பல 1000 கோடிகளில் பிளாக் பண்ணி இருக்கும். அப்புறம் முறையற்ற பண பரிவர்த்தனை எக்கச்சக்கமாக இருக்கும். கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், எக்கச்சக்கமாக இருக்கும்.
அப்புறம் ஏன் ஈடி பின் பண்ணல அவனை? ஈடி பின் பண்ணிருக்கணுமா வேணாமா? எனக்கு பிஜேபிக்கு எதிராக இருக்கும்போது ஈடி பின் பண்ணி ஈஸியாதிக்கு உள்ளே போட்டுடலாமே. விஜய்லாம் அவங்கள பிஜேபிக்கு விஜய்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அவங்களுக்கு கட்டவரலை வச்சு கரகரகரன்னு நசுக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஏன் பிஜேபி விஜயின் மீது ஈடி வழக்கு ஏன் பதிவு பண்ணவே இல்லை? ஏன்னா பிஜேபினால் இறக்கி விடப்பட்ட நபர் தான் விஜய். அதனால தான் அவன் உள்ளே இருக்கணும், களத்தில் இருக்கணுங்கிறதுக்காக நிற்கும். அப்படி பார்த்தாக்க எதுக்கு சிபிஐ விசாரணைக்கு போனோம்? அப்புறம் பார்த்தாக்க எதுக்கு வந்து ஒன்றிய அரசு இவ்வளவு தொல்லைகளை கொடுக்கணும் விஜய்க்கு? என்ன தொல்லைகள் கொடுத்தாங்க? அப்படி தொல்லைகள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாக்கா ஈடியை போட்டு எப்போதைக்கு உள்ளே போட்டு ராடை ஏற்றிருப்பாங்க. அப்போ தொல்லைகள் கொடுப்பது போன்று ஒரு தோரணையை உருவாக்குவது. அப்போ என்னதான் இறக்கி விடப்பட்ட ஆளாக இருந்தாலும் தான் அவனோட குடிமை நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜனநாயகன் படம் அப்படியே கையில் வச்சுக்கிறது. இந்த கேஸை அது இங்கே வந்துருச்சா சிபிஐயில் போட்டு கையில் வச்சுக்கிறது. எங்கேயும் அங்கங்கே நகர விடாமல் பார்த்துக்கொள்வது. பிஜேபி ஏன் விஜய் உள்ளே இருக்கு? பிஜேபி ஜெயிச்சிருவானா? விஜய் தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயிச்சிருவான்னு பார்த்தோம்னாக்கா தமிழ்நாட்டுக்குள் விஜயால் ஜெயிக்க முடியாது என்பது விஜய்க்கும் தெரியும், பிஜேபிக்கு தெரியும். அப்புறம் ஏன் உள்ளே இருக்கணும்? அது போன்ற ஒரு மாசு விஜய்கிட்ட ஒரு மாசு இருக்குது, அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, அப்போ வாக்குகள் நிறைய விஜய்க்கு போகும் அப்படிங்கிற மக்கள்கிட்ட ஒரு மனநிலை உண்டாக்குவது. ஏன் மக்கள்கிட்ட அந்த மனநிலை உண்டாக்கணும்? ஏன்னாக்கா எப்படியும் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் தனியாக ஜெயிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்போ ஆன்டி பிஜேபி தான் தமிழ்நாட்டுக்குள் மிகப்பெரிய அலையாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே பிஜேபியோட பிளான் என்னென்னா, அதாவது எப்படியும் மிஷினில் நியூமரிக்கலாக அவங்க வந்து மேட்ரை பண்ணிவிடுவாங்க. ஓட்டு மிஷினில் பிஜேபி கண்டிப்பாக தன்னுடைய வேலையை காண்பித்து விடும். ஆனால் இந்த சூழலில் பிஜேபி இந்த ஓட் மிஷினில் ஒரு பிரச்சனையை பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்போ மக்களுடைய புரட்சியாக மக்களுடைய எழுச்சியாக அதை மாற்ற முடியும். அப்போ மக்கள்கிட்ட ஒரு மனநிலையை உருவாக்கணும். அப்போ திமுகவிற்கு போக வேண்டிய வாக்குகள் சிதறடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கணும். அதுக்கு தான் விஜயை வந்து களத்தில் இறக்கி விட்டுருக்கிறது. எங்கே பார்த்தாலும் திமுகவிற்கு எதிராக மட்டுமே பேசுவது. இப்போ பிஜேபிங்கிற ஒரு பாருங்க, ஜனநாயகம் படத்துக்கு உண்மையிலேயே பிஜேபி தொல்லை கொடுக்குது. சிபிஐ விசாரணை 41 பேரை கொண்டதை வச்சு தொல்லை கொடுக்குறாங்க. பிஜேபிங்களுக்கு ஏகப்பட்ட குடசல் கொடுக்குறாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறது உண்மையாக இருந்தால் விஜய் என்ன பண்ணணும்னா, எவ்வளோ பெரிய மாசு, எனக்கே இந்த பிஜேபி இவ்வளோ தொல்லைகளை கொடுக்குதுனாக்கா அப்போ இங்கே உள்ள மற்ற கட்சிகளுக்கு எவ்வளோ தொல்லைகளை கொடுக்கும், இங்கே உள்ள சாதாரண மக்களுக்கு எவ்வளோ தொல்லைகளை கொடுக்கும் அப்படின்னு யோசித்த விஜய் தமிழ்நாடு முழுக்க பிஜேபி தான் தீய சக்தி அப்படின்னு தான் பேசியிருக்கணும். அவன் அதிமுக தான் தீய சக்தி அப்படின்னு பேசியிருக்கணும். எனக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்போ பிஜேபி தீய சக்தி, பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிற அதிமுக தான் தீய சக்தி அப்படிங்கிறது மக்கள் நலன் சார்ந்து அப்படி தானே பேசியிருக்கணும். அப்படி பேசவே இல்லையே. அப்போ பேச மாட்டான். ஏன்னாக்கா பிஜேபியால் இறக்கி விடப்பட்டிருக்கிற ஒரு நபர். அப்போ இங்கே மக்கள்கிட்ட கருத்துருவாக்கமாக திமுகவிற்கு போக வேண்டிய வாக்குகள் சிதறடிக்கப்பட்டுருச்சு. திமுக பாருங்கள், விஜய் வந்து பயங்கரமாக பாருங்கள் 41 பேர் செத்ததுக்கு அப்புறமா அவங்க ஆடியன்ஸ்லாம் எப்படி பேசுனாங்க பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அண்ணன் தங்கச்சி நாங்கள் பொண்டாட்டியாக இருப்போம், அந்த கூட்டுறவங்களே 10 பொண்டாட்டி வச்சுருக்காங்க இப்படிலாம் பேசுகிறது. அப்புறம் பாருங்கள், நான் வந்து விஜய் ரசிகை, எனக்கு விஜய் மேலே ஆசை இருந்தாங்க, புருஷன் ஒன்றா விட்டு வருவாப்பில் அப்படின்னு இப்போ சொல்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் ஏன்னாக்கா விஜய் மேலே அவ்வளோ கிரேஸ் இருக்குங்க, அவ்வளோ பெரிய கூட்டம். அவர் எங்கே பார்த்தாலும் திமுக தீய சக்தின்னு பேசுறது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒர்க் அவுட் ஆனதில் அதிகமான வாக்குகள் பாருங்கள் விஜய்க்கு போயிருக்கு. இன்னொரு பக்கம் பிஜேபி அதிமுக கூட்டணி, இந்த கூட்டணிக்குன்னு ஒரு வாக்குகள் இருக்கு பாருங்கள். அவர் ஜான் பாண்டியன் இருக்கார், கிருஷ்ணசாமி இருக்கார், அப்புறம் அவர் இருக்கார், இவர் இருக்கார், சிவர் இருக்கார், அப்புறம் நம்ம இவர் டிடிவி தினகரன் இருக்கார். டிடிவி தினகரன்லாம் ஊரில் எவனும் மதிக்க கிடையாது, அவன் சாதிகாரனே மதிக்க கிடையாது. இப்போலாம் அதெல்லாம் 10 பைசாவுக்கு பிரோஜனமானது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளேயே போஸ்டரே வைக்கிறது அவருக்குலாம், அந்த ஆளுக்கெல்லாம். இப்போ அவங்கெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இந்த சாதிய வாக்குகள் இதெல்லாம் வச்சுருந்தனால இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள், அவங்க ஒரு குறிப்பிட்ட சீட்டை ஜெயிச்சிட்டாங்க. விஜய் இவ்வளோ வாக்குகளை பிரிச்சிட்டாரு, சீமான் இவ்வளோ வாக்குகளை பிரிச்சிட்டாரு. சீமான்லாம் உதவாக்காரன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். அவன் ஒரு வாக்கை பிரிச்சிட்டானு ஒரு எண்ணிக்கையை காமிப்பாங்க பாருங்கள். இவ்வளவு திமுகவுக்கு எதிராக பேசியே இவ்வளோ வாக்குகள் பிரிக்கப்பட்டுருச்சு. அதனால திமுக தோத்துருச்சு, அல்லது திமுக வந்து வாக்குகள் வாங்குறதுல இவ்வளவு கம்மியாயிருச்சு அப்படின்னு அந்த ஓட்டர் மிஷினில் ஒரு வேலையை காமிச்சிட்டு மக்கள் கருத்துருவாக்கம், மக்களை பேசி நம்ப வைக்கணும்ல. இல்லைனாக்கா மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டுருச்சுனாக்கா உண்மையை சொல்லியாகணும். அப்போ அந்த எழுச்சி ஏற்படாமல் இருக்கணும், மக்கள்கிட்ட புரட்சி வராமல் இருக்கணும். அப்படிங்கிறதுனா இந்த கருத்துருவாக்கத்தை முன்னாடி உருவாக்குறது. போன எலெக்ஷன் அப்போ அண்ணாமலை ஒரு மேட்ரு சொன்னான், கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் பிஜேபி வாக்குகளை எலெக்ஷன் கமிஷன் வந்து திமுக எலெக்ஷன் கமிஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு காலி பண்ணிட்டாங்கன்னு. ஓண்டா ஊர் நம்ப மாடாதான், இது உலகம் நம்ப மாடா. இதை கொண்டு போய் சொன்னாக்கா சீமானே சிரிப்பான்டா பின்னாடி வழியா. எனக்கா எலெக்ஷன் கமிஷனுங்கிறது யார் கையில் இருக்குங்கிறது ஊருக்கே தெரியும். அப்போ எலெக்ஷன் கமிஷனை ஒருவேளை கண்ட்ரோல் பண்ண முடியும்னாக்கா அது யூனியன் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ 1 லட்சம் வாக்குகள் போயிட்டுன்னு சொன்னியே, இப்போ அந்த 1 லட்சம் வாக்குகள் திரும்ப வந்துருச்சா, அதை ஏன் முன்னெடுக்கல நீ? அதையே நீ உச்சநீதிமன்றத்துக்கு ஏன் வழக்காக கொண்டு போகலை? ஏன்னாக்கா ஒரு கருத்துருவாக்கத்தை கிரியேட் பண்ணுறது. பாங்க எங்கள் வாக்குகளை பிரிச்சுட்டாங்க இவங்க, கருத்துருவாக்கத்தை உருவாக்குறது.
ஆனால் உண்மையில் நடந்திருக்குனாக்கா எஸ்ஐஆரில் திமுகவிற்கு ஆதரவான பல வாக்குகள், திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறோட பல வாக்குகள் எஸ்ஐஆரில் காலி பண்ணிட்டாங்க. இப்போ மிச்ச வாக்குகள்னாக்கா அந்த ஓட்டர் மிஷினில் சரி பண்ணிவிட்டு பாருங்கள், விஜய் வந்து இது பண்ணிட்டாப்புல, பல வாக்குகள் அவர் கொண்டு போட்டாப்புல, கூட்டணி பல வாக்குகள், அவங்க பல வாக்குகள், இதனால தான் இப்படியாப்பட்ட ஒரு நிலைமை நெருக்கடி ஏற்பட்டிருக்கு, திமுக வந்து இவ்வளோ கம்மியான வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டு பண்ணுறது வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உண்மையிலேயே தீய சக்தி யாருன்னு பாருங்கள், திமுக தான் தீய சக்தியா? இப்போ உத்தரப்பிரதேச டீமு அப்படியே கிளம்பி இங்கே வந்திருக்கு, சுகாதார அமைச்சகம் வந்து அப்படியே கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. வந்து இங்கே அந்த பேறு காலம்னு சொல்லுவாங்க, அந்த டெலிவரி டைம் இருக்கு இல்லையா பெண்களுக்கு, அப்போ டெலிவரியில் பெண்கள் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் கம்மியாக இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் 1,00,000 பேர் டெலிவரி ஆகிறாங்க அப்படின்னாக்கா அதில் 88 பேர் சாகிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 33லேருந்து 35 பேர், 33 பேர் நினைக்கிறேன் அவங்களோட இறப்பு விகிதம். அப்போ அது 88, நம்ம 33 தான் வச்சுருக்கோம். அப்போ சுகாதார கட்டமைப்பு, மருத்துவ கட்டமைப்புங்கிறது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பெட்டராக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் டபுள் இன்ஜின் சர்க்காரான உத்தரப்பிரதேசமே தன்னுடைய சுகாதார டீம், மருத்துவ டீம் அப்படியே தமிழ்நாட்டுக்கு அனுப்பி அங்கே போய் கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கொலாபரேஷனை சிஎம் வந்து வரவேற்கிறார். இந்த கொலாபரேஷன் அற்புதமான கொலாபரேஷன், இது வாங்க வந்து கற்றுக்கிட்டு போங்க, மக்களுடைய உசுரை காப்பாற்றுங்க, என்ன செய்யணும், நாங்கள் என்ன உங்களுக்கு தரணும்னு சொல்லுங்கள், நாங்கள் தர்றோம், நம்மளாம் சேர்ந்து வேலை பார்க்க வேண்டிய கட்டம், ஏன்னா மக்கள் நலன் சார்ந்து அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. அப்போ இந்த மருத்துவ கட்டமைப்பு எங்கே சிறப்பாக இருக்குது? மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டு எனக்கா அப்படின்னாக்கா அவங்க வேற எங்கேயோ போயிருக்கலாமே. உத்தரப்பிரதேசம் வந்து 20-25 வருஷமாக நம்ம அறுத்து குமிக்கிற அறுத்து குமிச்ச குஜராத்தில் மருத்துவ கட்டமைப்பு அருமையாக அவர் வச்சுருந்தாருன்னா, உத்தரப்பிரதேசம் வந்து குஜராத்தில் அவங்க போயிருக்கணும், அல்ல பீகாருக்குள்ளே போயிருக்கணும், அல்லது ஹரியானாவுக்கு, மத்திய பிரதேசத்துக்கு, எங்கேயோ அல்ல மகாராஷ்டிராவுக்கு, அங்கெல்லாம் போயிருக்கணும், டெல்லிக்குள்ளே போயிருக்கணும் அவங்க. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு ஏன் வரணும்? ஏன்னாக்கா ரிசல்ட் இங்கே தான் இருக்குது. 1,00,000 பேர் டெலிவரி ஆகிறாங்கனாக்கா 33 பேர் தான் இறக்குறாங்க. அப்போ அதையும் இப்படி தடுத்து நிப்பாட்டுறது, குறைக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்துது. இப்போ இப்படி சொல்லுங்க, இப்போ யார் தீய சக்தி? திமுக தீய சக்தியா? இத்தனை வருடங்களாக திராவிடம் என்கிற சித்தாந்தத்தை ஊன்றி பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சு இப்போ 33% தான் வச்சுருக்காங்க. இந்தியாவிலே இதான் பெட்டராக இருக்குது. இப்போ நீங்கள் திமுக தீய சக்தின்னு சொல்லுவீங்களா அல்லது பிஜேபியை தீய சக்தின்னு சொல்லுவீங்களா? ஏன்னாக்கா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு கலெக்டர் ஒருத்தர், ஒரு பேர் மறந்துட்டேன், அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்பெஷல் டீம், ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாடை ஒன்று உருவாக்குறார். 24/7 ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாடை உருவாக்குறார். தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் அதை வைக்கிறார். அந்த ஸ்பெஷல் டீமில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் வாட்ஸ்அப் குரூப்பில் கொண்டு வர, அந்த வாட்ஸ்அப் குரூப் 24/7 அதை வந்து அவர் கண்காணிச்சுட்டே இருக்கார். என்ன டீம்னாக்கா, இந்த மருத்துவத்தில் யாரும் இறக்கக்கூடாது, குறிப்பாக மகப்பேராக இருக்கட்டும், மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதில் இறப்பை நம்ம வந்து 0 ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய டார்கெட்டு. அப்போ டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணும் பொழுது சில பேர் வந்து ரொம்ப வயதானவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு சில மருத்துவம் வந்து தேவைப்படும், வாரம் வாரம் அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவை ஊசி, இந்த மாதிரி அவங்களெல்லாம் தனியாக ஒரு டீம் போட்டு வாட்ச் பண்ண வருவார். இப்போ மருத்துவ மகப்பேறு அங்கேருந்து ஒரு கிராமமாக இருக்கும், அவங்க ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணணும்னாக்கா ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் மேபி. அப்போ அவங்களுக்கு தனியாக சில நபர்களை போட்டு வாட்ச் பண்ண வைக்கிறார். அவங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி சரியான நேரத்தில் அவங்கள ஒன்று ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியது அவங்களுடைய கடமை, அவங்களுடைய பொறுப்பு. இப்போ சில ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டீமை போடுறாரு, இதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. அவங்களெல்லாம் மாத்திரை மருந்துகள் தேவை, உடனடியாக அவங்களுக்கு தேவைன்னாக்கா ஹாஸ்பிட்டல், பெரிய ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட் செட்டப், இதெல்லாம் இது ப்ரைவேட் கிடையாது, கவர்மெண்ட் செட்டப். அங்கேருந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு மாற்றினவங்க, கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு மாற்றின, அவங்களாம் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதா, வேறு யாரும் வரவழைக்கணுமா ஸ்பெஷலாக, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு விருதுநகர் கலெக்டர். இப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட மழைக்காலம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மழைக்காலம் இத்தனாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது, மிகப்பெரிய மழையாக இருக்கும் அப்படின்னோடனே என்ன பண்ணுறாரு, அந்த மழைக்காலத்துக்கு முன்பே ஒரு நாட்களுக்கு முன்பே திட்டமிட்டு, இப்போ தூரத்துலேருந்து யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ண முடியாமல் இருக்காங்களோ, அல்லது ஒரு கிராமத்தில் இன்டீரியராக யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வாகனம் வைத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்குறாரு, ஜிஹெச்லையோ அல்லது மருத்துவ வசதி கொண்ட ஒரு இடத்துலையோ அங்கே வந்து சேர்த்து பெட்டுக்கு ஏற்பாடு பண்ணி, செவிலிகள் ஏற்பாடு பண்ணி, மருத்துவ வசதிகள் ஏற்பாடு பண்ணி, அவங்களுக்கு ஸ்பெஷலான மெடிசன் வேணுமோ அதுக்கு தனியாக முன்னாடியே ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் குடலில் வச்சு அந்த மாவட்டத்தில் உள்ள யாரையுமே இறப்பு விகிதத்தை ரொம்ப 0வாக வச்சுருக்காரு. குறிப்பாக இந்த மகப்பேறு இவ்வளோ செட்டப்புகளை பண்ணியிருக்காரு. அப்போ இது ஏதோ தனி மனிதன் ஒரு கலெக்டர் பண்ண வேலைங்க. இதுக்கு எப்படிங்க நீங்கள் கவர்மெண்ட்டை அல்லது திமுகவுக்கு எப்படிங்க கிரெடிட்டை கொடுப்பீங்க அப்படின்னாக்க நியாயமான கேள்வி. அந்த கலெக்டருடைய வேலையை நம்ம எங்கேயுமே குறைச்சி மதிப்பில்லை. அந்த கலெக்டருக்கு உண்மையிலேயே அவார்டுகள் கொடுத்து வேணா செலவெண்ணா வச்சு நம்ம கொண்டாடலாம். அவ்வளோ அற்புதமான வேலை. ஒரு மனுஷனுக்கு தோல் இருக்கு பாருங்க, மக்களுடைய உசுரை காப்பாற்றினா நம்ம வேலைன்னு சொல்லிட்டு அந்த உசுரை காப்பாற்றுறது தன்னுடைய உசுரை வந்து 24/7 போட்டு வேலையை பார்த்துருக்காருனாக்கா அது எவ்வளோ பெரிய உழைப்பு, எவ்வளோ பெரிய உங்களுக்கு திங்கிங் இருந்தால், தாட் இருந்தால் அது வந்திருக்கும். இப்போ கண்டிப்பாக அவரை பாராட்டணும். அவருடைய உழைப்பை குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் அவருக்கு அந்த தாட் வர்றதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும்னாக்கா, அந்த மருத்துவ கட்டமைப்பு அங்கே இருந்தால் மட்டும்தான் அவரால் அப்படி திங்க் பண்ணவே முடியும்.
அப்போ அதற்கான செவிலியர்கள் அங்கே இருந்திருக்கணும், அதற்கான பெட் அங்கே இருந்திருக்கணும், அதற்கான மெடிசின்ஸ் இருந்திருக்கணும், அதற்கான மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மாவட்டத்தில் இருந்தால் மட்டும்தான், அந்த மாநிலத்தில் இருந்தால் மட்டும்தான் அங்கே உள்ள மருத்துவரால் இதை நம்ம பண்ண முடியுன்ற நம்பிக்கை வந்து அந்த திட்டத்தையே அவரால் திட்ட முடியும். அந்த தாட்டே அப்போ தான் உருவாகும். அப்போ அந்த 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 என்விரான்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணது யாருனாக்கா இங்கே உள்ள திராவிட சித்தாந்தம், இங்கே உள்ள திமுக என்கிற கட்சி அல்லது திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்சியினுடைய உழைப்பினால தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே கிரியேட் ஆனிச்சு. அப்போ இந்த சிஸ்டம், இங்கே உள்ள கட்சி இதற்கு ஆதரவு கொடுக்கும், இதற்கு உதவி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனால தான், அந்த நம்பிக்கையை அந்த அரசாங்கம் கொடுத்ததுனால தான் அவரால் அப்படி திங்க் பண்ண முடிஞ்சுது, அதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சு, அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சு. இதை அப்படி இங்கே கட் பண்ணுவோம். இப்போ உத்தரப்பிரதேசம் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். உத்தரப்பிரதேசில் கஃபீல் கான் ஒரு டாக்டர், நம்ம கொரோனா சமயத்தில் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் இல்லை, கவர்மெண்ட்டில் ஆக்சிஜன் இல்லை. அப்போ தான் கைகாசை போட்டு அந்த குழந்தைகளை கொண்டு வந்து காப்பாற்றுறாரு. அவர் கஃபீல் கான் முஸ்லீம் அப்படிங்கிறதுனால முஸ்லீம் குழந்தைகளுக்கு மட்டும் அவர் வாங்கி சப்ளை பண்ணல. அங்கே முஸ்லீமு, கிறிஸ்டியனு, ஹிந்து எல்லா குழந்தைகளும் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ஆக்சிஜனை அவர் கைகாசு போட்டு வாங்கி அந்த குழந்தைகளோட உசுரை காப்பாற்றிருக்காரு. அப்போ அந்த அரசாங்கம் அவர் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? அவர் மீது வழக்கு போட்டு உள்ளதுக்கு போட்டுச்சு. வழக்கு போட்டுச்சு. ஏன்னா கஃபீல் கான் ஒரு முஸ்லீம், ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடாது அப்படிங்கிறனால அதை, அப்போ அந்த மாநிலத்தில் உள்ள குழந்தைகளோட உசுரை காப்பாற்றியும் ஒரு நல்ல பேரை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வழக்கு போட்டு உள்ளே போட்டுச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த வழக்கிலேருந்தே அவர் ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்தார். வெளில வந்தவனையே அவர் தனக்கு சேஃபான மாநிலமாக, மக்கள் வாழக்கூடிய மாநிலமாக, மனிதாபிமானமான ஒரு அரசு இருக்கக்கூடிய இடமாக அவர் நினச்சி அந்த இடத்துக்கு குடிபெயர்ந்து போனார். அங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப சேஃபாக வாழ்றதாக அவரே சொன்னார். அங்கே வாழ்கிற மக்கள்லாம் இந்து முஸ்லீம் பிரிவினையை பார்த்து அங்கே யாரும் பழகிறது இல்லை, இங்கே தான் நான் மனிதாபிமானம்னா என்ன, மனிதம்னா என்னன்னே நான் இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் மூவான மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்தில் உள்ள திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் அவர் இருக்கார். அவர் இங்கே வந்து கிளினிக் போட்டு உட்காந்து இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கார். அப்போ தமிழ்நாடு தான் வந்து சிறப்பான மாநிலம், பெட்டரான மாநிலம்னு அவர் பேட்டிகள் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த சிஸ்டம் வந்து செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தாலும், செய்யறதுக்கான மனநிலை இருந்தாலும் அந்த சிஸ்டம் அவர் அலோவ் பண்ணல. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள திமுகங்கிற சிஸ்டம் இருக்குல்ல, அந்த தாட்டுக்கு எல்லாத்துக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி உதவிகள் செய்து அதை அப்ரூவல் பண்ணி அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணி எல்லா வகையிலையும் இந்த சிஸ்டம் அலோவ் பண்ணுது. அப்படியே அதிமுகவுக்கு வரும். அதிமுக கடந்த 10 வருடங்கள் ஆட்சி செய்யும் பொழுது அந்த பட்டியல் சமூக மாணவர்கள் ஃபாரின் போய் படிக்கிற திட்டம் இருக்கு இல்லைங்களா, அது திமுக கொண்டு வந்த திட்டம் அல்ல, அது அதிமுக இருக்கும் பொழுதும் அந்த திட்டம் இருந்துச்சு. அப்போ அதிமுக ஆட்சி செய்யும் பொழுது கடந்த 10 வருடங்களில் வெறும் 10 பேர் தான் அதில் பயன்பெற்றாங்க. அப்போ கலெக்டர் ஒருத்தர் அங்கே போய் சொல்கிறார் அதிமுக கவர்மெண்ட்டுக்கிட்ட, இந்த மாதிரி இருக்குங்க, இதை வந்து இந்த வருட வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான லிமிட்டாக இருக்குது, இதில் வந்து மாணவர்கள் அதிகமாக பயனடைய மாட்டாங்க. அப்போ இதில் மாணவர்கள் அதிகமாக பயனடையணும் திட்டத்தில் அப்படின்னா இந்த வருட வருமானம் அப்படிங்கிறத நம்ம அதிகப்படுத்தினா தான் இதுக்குள்ளே அதிகமான பயனாளிகள் வருவாங்க அப்படின்னு சிம்பிளான ஒரு யோசனையை சொல்கிறார். ஆனால் அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அதிமுகங்கிற சிஸ்டம், அதை அலோவ் பண்ணல. ஆனால் திமுகங்கிற சிஸ்டம் மாறினதுக்கு அப்புறம் அதே கலெக்டர் போய் அதே சிஎம்கிட்ட சொல்கிறாரு, அதை மன்னிக்கணும், மாறின சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி சொல்கிறாங்க, இதையே இவ்வளோ நாளாக நீங்கள் இது பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னு கேட்கும்போது, இல்லைங்க சொன்னோம், அந்த கவர்மெண்ட்டு காயில் கூட வாங்கல, அவங்க எடுத்துக்கல, அது முடியாதுன்னு மறுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனடியாக கையெழுத்து போட்டு அதை மாற்றுறாங்க. இந்த வருடத்தில் மட்டும் அதிமுகவினுடைய கடந்த 10 வருடங்களில் 10 மாணவர்கள் தான் பயன்படுறாங்க. ஆனால் திமுகவினுடைய இந்த கடந்த 5 வருட ஆட்சியில் கிட்டத்தட்ட 180 பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஃபாரினில் போய் படிக்கிறாங்க. எந்த கை செலவும் செய்யாமல், 0 காசில், நீங்கள் எந்த கைக்கு செலவும் செய்ய தேவையில்லை. ஃப்ளைட் சார்ஜாக இருக்கட்டும், தங்குறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், ஸ்டேஷனரியாக இருக்கட்டும், அங்கே டியூஷன் ஃபீஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே அரசாங்கத்தினுடைய செலவு. 180 பேர் பயனடைச்சிருக்காங்க. இப்போ இந்த கடைசியாக வாசித்த நிதியாண்டில் அதை வந்து டபுள் ஆக்கியிருக்காங்க. டபுள்னாக்கா ஏற்கனவே இருந்த 35 கோடின்னு நினைக்கிறேன், 30 கோடி என்னமோ அதை 65 கோடின்னு மாற்றிருக்காங்க. அப்போ 180 என்கிற நம்பர் வந்து 400ஆக மாறணும். 360 370 கிட்டத்தட்ட 400 மாணவர்களாக பயன்பெறுவாங்க அதில். அப்போ இந்த சிஸ்டம் அதை வந்து சப்போர்ட் பண்ணுது. அதிமுகங்கிற சிஸ்டம் சப்போர்ட் பண்ணல, பிஜேபி சிஸ்டம் அதை சப்போர்ட் பண்ணல. அப்போ தீய சக்தி யார்? பிஜேபி தீய சக்தியா, திமுக தீய சக்தியா, அதிமுக தீய சக்தியா? நீட்டுங்கிற ஒன்றை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னது பிஜேபி. விவசாய சட்டத்தை போட்டு உள்ளே கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1000 பேரை சாகடிச்சது பிஜேபி. அதை ஆதரித்து கையெழுத்து போட்டு ஓட்டு போட்டு அந்த விவசாயிகள் மசோதா சட்டமாகிறதுக்கு காரணம் அதிமுக, பாமக போன்ற கூட்டணி கட்சிகள் வாக்கு போட்டது. இப்போ இதுமாரி பல திட்டங்கள் நம்மளால் சொல்ல முடியும். ஏன் இந்த ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே தேர்தல், அதை பிஜேபி கொண்டு வரும்பொழுது திமுக எதிர்க்குது, அதிமுக ஆதரிக்குது.
இப்போ இதுக்கான முக்கியமான கட்டமை என்னன்னாக்கா, அப்போ யார் தீய சக்தி, யார் தூய சக்தி? திமுக தீய சக்தியா, பிஜேபி தீய சக்தியா, அல்லது அதிமுக தீய சக்தியா? ஊர் முழுக்க திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி வருது. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வரணும், எப்படியோ வந்துடணும், ஓட்டில் வந்து ஜிமிக்ஸ் பண்ணி. ஏன்னாக்கா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வர போகிறாங்க. 888 சீட்டுங்க. 888 சீட்டில் இப்போ இருக்கிற சிஸ்டம் மாறி போய் 888 மாறிடுச்சுனாக்கா, இந்த தொகுதி பங்கீடு பிரிக்கிறதுல மாறிடுச்சு அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் 10 சீட்டு தான் வரும், எம்பி சீட்டு. இந்த 10 சீட்டை வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது மேலே. ஆனால் இதனால் உத்தரப்பிரதேசத்தில் என்ன தெரியுமா மாறும்? உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 200 சீட்டுன்னு நினைக்கிறாங்க. 150க்கு மேலே வருது, கிட்டத்தட்ட 200 சீட்டுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 ஸ்டேட் அவன் பிடிச்சா போதும் இந்தியாவில். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத், இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேட்டு, ஹிந்தி ஸ்டேட் இருக்குல்ல, இதை மட்டும் அவன் கைக்குள்ளே வச்சுட்டா போதும், அவன் ஈஸியாக எம்பியாக போய் உட்காந்துருவான். காங்கிரஸ் மற்ற எல்லா மாநிலங்களையும் ஜெயிச்சாலும் கூட இந்த 3 அல்லது 4 மாநிலங்களில் குறி வச்சு அடித்து பிஜேபி பிடிச்சானாக்க முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாருனாக்கா அதிமுக ஆதரவு தெரிவிக்குது, இந்த மண்ணாங்கட்டி எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிக்கிறார். அப்போ தமிழ்நாட்டில் தான் பிரச்சனை இருக்குனாக்கா, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை மாற்றிட்டானாக்கா இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பிஜேபினால் நீ ஒன்றுமே பண்ண முடியாது. பிஜேபியை ராகுல் குட்டிக்காரன் அடித்து, பல்ட்டி அடித்து, இல்லை நம்ம மாணிக்கம் தாக்கூர் வந்து டபுள் சம்மர் அடித்து, அப்புறம் நம்ம இங்கே இருக்கிற எம்பி இருக்காங்களே காங்கிரஸ் எம்பிக்கள், சசிகாந்த் செந்திலா இருக்கட்டும், அவருடைய டீமு, இந்த சுபத்ரா தேவி, தனசிங்லாம் பயங்கரமாக எழுதிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன தான் கரணம் அடித்தாலுமே கடைசி வரைக்கும் திமுக எதிராக எழுதிட்டு தான் இருக்க முடியும். பிஜேபியை ஒன்றுமே பண்ண முடியாது, அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே திமுக கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும். அப்போ ஒரு வாக்கு கூட இங்கேருந்து போகாமல் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்ன பண்ணுறான்னாக்கா, கொண்டு போய் வளகாப்புக்கு நீ போயிட்டு இருக்கனாக்கா மக்கள்லாம் இழிச்சவாயின்னு நினச்சிட்டு இருக்கு. நீ 41 பேரை சாகடிச்சு விட்டு நீ வளகாப்புக்கு ஆன் டைமுக்கு போய் இறங்குவ, கரூருக்கு நீ மதியம் 12:45 போட்டுட்டு நைட்டு 8:45 போவா. அப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் இழிச்சவாயி, ஏமாளி, முட்டாள், அடிமுட்டாளி, நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். தலைவர் இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போகிறது தான் கஷ்டம். அப்புறம் அந்த சில்பா குமார் வந்து ஏதாவது அவன் என்ன மொழியில் பேசுகிறானே அவனுக்கும் புரிய மாட்டேங்குது, நமக்கும் புரிய மாட்டேங்குது, என்ன இடவுனே தெரில. ஒரு 2 ஜல்லியை கொண்டு போய் வாயில் கொட்டினது மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவன் ஜல்லியை வாயில் வச்சுட்டு பேசினா அப்படி வருமா வார்த்தை, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சரி, இதுதான் தங்கள் மத்தியில் இந்த உண்மைகளை உடைக்க வேண்டும், எக்ஸ்போஸ் செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோட நோக்கம். அதனால் ஏதோ ஒரு அட்லி வீட்டுக்கு வளகாப்புக்கு போனார் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதற்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்கள். இந்த 2026 எலெக்ஷனில் இதுதான் நடக்கும். மக்கள் நீங்கள் உஷாராக இல்லாமல் நீங்கள் விசிலை ஊதிக்கிட்டு போனீங்கன்னாக்கா, நீங்கள் ஊதுவது விசில் அல்ல, அது உங்களுக்கான சங்கு என்பது போக போக தெரியும்.